இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா நியூக்ளியஸ் உடைய காம்போசிஷன் தான் என்ன அதை பத்தி பார்த்தோம். அதுல சில கணக்குகள்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் பத்தி பார்த்தோம். அதுல 1 or 2 சம்ஸ் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆட்டமா இருந்தாலும் அதோட மாஸை நம்ம கால்குலேட் பண்ணவும் முடியும், அந்த மாஸை மெஷர் பண்ணவும் முடியும். அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னா அது ஈக்குவலா இல்லை. எப்போதுமே கால்குலேட்டட் மாஸ் ஆக்சுவல் மாஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஓகேயா? இப்போ ஒரு ஆட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா அலுமினியம் 1327 அப்படின்னா கால்குலேட்டட் மாஸ் அப்படின்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னா, இதுல எத்தனை புரோட்டான் இருக்கு? 13 protons are there. Mass of the proton I write mp, and there are 14 neutrons are there. 27 minus 13, and there are 13 electrons because I am talking about the atom. This is the calculated mass. Proton oda mass namakku theriyum, neutron oda mass theriyum, electron oda mass la theriyum. So இத மல்டிப்ளை பண்ணி இந்த மாஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அப்புறம் ஆக்சுவலா இதோட மாஸ் என்ன அப்படிங்கற மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப்ல இதோட மாஸ் என்னன்னு பார்க்கணும். அது ஆக்சுவல் மாஸ். ஆக்சுவல் மாஸ் ஆஃப் Al 1327 ஆட்டம் அது எவ்வளவு வருது? அது m அப்படின்னு வச்சிருக்கேன். இது என்னன்னு பார்த்தா, எப்பவுமே the calculated mass is greater than the actual mass அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணுவோம். This is not only with the aluminum, it is with every atom. எல்லா ஆட்டம்லயும் இந்த வித்தியாசம் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன், நமக்கு ஒரு ஸ்வீட் ஸ்டால் போறோம். நமக்கு ஒரு ஸ்வீட் மைசூர் பாக் நம்ம பிடிச்சிருக்கு வச்சுக்காங்க. ஒரு மைசூர் பாக் எடுத்து என்ன எடை அப்படின்னு பாக்குறேன். பார்த்தா 50 கிராம் இருக்கு. எல்லாம் அப்படியே ஐடென்டிக்கலா மேட் இன் அ ஃபேக்டரி. எல்லாம் 50 கிராம் இருக்கு. நான் ஒன்னையும் எடை போட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் 10 மைசூர் பாக் ஒன்னா எனக்கு பேக் பண்ணி தர சொல்றேன். 1/2 கிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். So 50 grams into 10, that should be 500 grams. But அந்த 10 மைசூர் பாகும் சேர்த்து அந்த பேலன்ஸ்ல வைக்கும்போது பார்த்தா அது 490 தான் இருக்கு. அது மாதிரி நியூட்ரான்ஸை தனித்தனியா பார்க்கும்போது, புரோட்டான்ஸை தனித்தனியா பார்க்கும்போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கு. 1.67 into 10⁻⁻27 கிலோ இதெல்லாம். பட் அதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆட்டமா ஃபார்ம் பண்ணும்போது அந்த மாஸ் குறைஞ்சிருது. ஓகே, அதுக்கு பேர் தான் மாஸ் டிஃபெக்ட். ஓகே, அப்ப மாஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிறது டெல்டா m அப்படின்னு சொல்றோம். இந்த மாஸ் டிஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, கால்குலேட்டட் மாஸ் மைனஸ் the actual mass. இதுதான் மாஸ் டிஃபெக்ட். இப்போ இது ஒரு ஆட்டம் பொறுத்த வரைக்கும் மாஸ் டிஃபெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கறத சொன்னேன். this is possible, we can do it and we are doing it. ஆனா இந்த சாப்டர்ல நம்ம நியூக்ளியஸ் பத்தி பேசுறதுனால நம்ம இதை எழுதும்போது நியூக்ளியஸை பேஸ் பண்ணி எழுதுவோம். ஒரு ஆட்டமை பேஸ் பண்ணி எழுதும்போது நான் எப்படி எழுதணும்? x z a அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு, இதுல z புரோட்டான்ஸ் இருக்கு, a மைனஸ் z நியூட்ரான்ஸ் இருக்கு, அப்புறம் z எலக்ட்ரான்ஸ் இருக்கு, மைனஸ் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு எழுதுவோம். இது this is for the atom. And for the nucleus, நம்ம இந்த லெசன்ல நியூக்ளியஸ் பத்தி படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ நியூக்ளியஸ் வச்சு இதே மாஸ் டிஃபெக்ட் எழுதும்போது மாஸ் டிஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு calculated mass of the nucleus, mass of the proton, mass of the neutron. இது மட்டும் தான் நியூக்ளியஸ் குள்ள இருக்கு, மைனஸ் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படி போடுவோம். இதுதான் மாஸ் டிஃபெக்ட். ஓகே, இந்த மாஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, you know Einstein's mass energy equivalence. Einstein's mass energy equivalence அப்படிங்கிறது என்ன? E is equal to mc square. Einstein முன்னாடி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? matter அப்படிங்கிறதும் energy அப்படிங்கிறதும் they are the only two entities in the physical world. அதாவது இப்ப நீ இருக்கக்கூடிய ரூம்ல பார்த்தன்னா டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், அதெல்லாம் மேட்டர். ஃபேன் இருக்கு, ஓகே மேட்டர். ஆனா ஃபேன் சுத்திட்டு இருக்குல்ல, அது எனர்ஜி. லைட் இருக்கு, ஆனா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அது என்னது? அது எனர்ஜி. அப்போ இந்த ரூம்ல என்ன இருக்குன்னா ரெண்டே விஷயங்கள், ஒன்னு மேட்டர், இன்னொன்னு எனர்ஜி. இதுதான் இருக்கே ஒழிய வேற எதுவும் இல்லை. இது ரெண்டுமே தனித்தனியானது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்.
அதனால தான் law of conservation of energy. Energy can neither be created nor be destroyed. One form of energy can be converted to another form. இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா எனர்ஜிங்கிறது தனி, இது ஒரு வாட்டர் டைப் கம்பார்ட்மெண்ட், மேட்டர்ங்கிறது தனி அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பிஃபோர் ஐன்ஸ்டைன். ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு? எனர்ஜி கேன் பி கன்வெர்ட்டட் டு மேட்டர், மேட்டர் கேன் பி கன்வெர்ட்டட் டு எனர்ஜி அப்படின்னு 1905ல இந்த ஃபேமஸ் ஈக்குவேஷனை சொல்லியிருக்காரு. E is equal to mc². அப்ப இந்த மாஸ் டிஃபைட், அந்த நியூக்ளியஸ்ல கொஞ்சம் மாஸ் மிஸ் ஆகுது இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த எனர்ஜிக்கு பேரு பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி. ஓகே, அப்ப பைண்டிங் எனர்ஜி ஆஃப் an atom அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the binding energy அப்படின்னு பார்க்கும் பொழுது மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிப்போம். மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கும் போது கால்குலேட்டட் மாஸ் மைனஸ் ஆக்சுவல் மாஸ் எல்லாம் அட்டாமிக் மாஸ் யூனிட்ல போடுவோம். அப்ப டெல்டா m வந்து am கூட நமக்கு கிடைக்கும். உடனே பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது thus binding energy is equal to delta m is in AMU into 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு போட்டு பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆட்டமா பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சோம்னா ஹைட்ரஜன்ல இருந்து ஆரம்பிச்சு பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சோம்னா அந்த பைண்டிங் எனர்ஜி வேல்யூஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கோம், நம்ம விதவிதமான புத்தகங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்து பைண்ட் பண்ணி நம்ம வந்து கடைக்கு அனுப்புறோம். இப்ப 10 பக்கம் இருக்கு ஒரு சின்ன புத்தகம், ரைட்? அடுத்து ஒரு 50 பக்கத்துக்கு ஒரு புத்தகம், அடுத்து 100 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் நம்ம போடுறோம். கண்டிப்பா அந்த பசை கோந்துங்கிறது இங்க கம்மியா இருக்கும், இங்க கூட இருக்கும், இங்க கூட தான் இருக்கும். பைண்ட் பண்றோம் புத்தகத்தை, அந்த கோந்து வந்து நிச்சயமா அதிகமா தான் இருக்கும். ஆனா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இத போல 5 மடங்கு பக்கங்கள் இருக்குல்ல, அப்ப புத்தகத்துல 5 மடங்கு பக்கங்கள் அதிகமா இருக்குல்ல, பேப்பர் அதிகமா இருக்குல்ல, அப்ப அந்த பசை வந்து 5 மடங்கு அதிகமா இருக்கா? இத போல இது 2 மடங்கு அதிகமா இருக்குல்ல, அப்ப நம்ம போட்ட கோந்து வந்து 2 மடங்கு அதிகமா போட்டிருக்கோமா அப்படின்னு நம்ம பார்த்தாதானே அதை ப்ராப்பரா ஈக்குவலா பைண்ட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம இந்த ஆட்டம் எல்லாத்துக்கும் பைண்டிங் எனர்ஜி பார்த்துட்டு அந்த நியூக்ளியஸ்க்குள்ள எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கு அப்படிங்கறதால டிவைட் பண்ணி போதுதான் ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி இந்த நியூக்ளியஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சோ இந்த வேல்யூ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கா? இல்ல, வேற வேற மாதிரி இருக்கு. அதை கண்டுபிடிச்சு நம்ம ஒரு கிராஃப் போடுறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கிறது வந்து என்ன? BE by A versus A கிராஃப். X ஆக்சிஸ்ல நம்ம வந்து மாஸ் நம்பர் எடுத்துக்கிறோம், Y ஆக்சிஸ்ல பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான், இதோட யூனிட் மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து நம்பர், இதுல ஒரு கிராஃப் ஆகும். இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா மாஸ் நம்பர் 1 அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறோம். So we start from hydrogen அப்படிங்கிறத ஆரம்பிச்சு இந்த கிராஃப் வந்து it goes like this, like this, it goes like this. இந்த மாதிரி இருக்கு BE by A கிராஃப். இது என்ன சார் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு டிஃபரண்டான ஷேப்ல இது வருது. ஆமா, ஏன் இப்படி வருது அப்படின்னா இதுல நம்ம ஒரு 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. So what are the inferences in the BE by A graph? இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூ இருக்குல்ல, அது எந்த இடத்துல இருக்கு, அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் அதிகமான வேல்யூ வந்து 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வருது. அது எந்த ஆட்டம்க்கு வருது அப்படின்னா இங்க மாஸ் நம்பர் 56 வருது. அதாவது அயர்ன் 2656 has maximum binding energy per nucleon which is equal to 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்? அயர்ன் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் எலிமெண்ட். அதிகமான பைண்டிங் எனர்ஜி அந்த நியூக்ளியஸ்ல பர் நியூக்ளியானுக்கு இருக்கு. 56 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை தான் நம்ம அதிகமான பசையை போட்டு அருமையா பைண்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. அதனால the binding energy per nucleon இது அதிகமா இருக்கனால that is the most stable element அப்படின்னு சொல்றோம்.
சரி, அடுத்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க கொஞ்சம் கம்மியாகுது, ஆனா ரொம்ப மோசமாலாம் இல்ல. அதனால இந்த இடத்துல இந்த இடம் 40 ல இருந்து 120 வரைக்கும் மாஸ் நம்பர் எடுத்து பார்த்தோம்னா the average binding energy 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. So elements having mass number 40 to 120 has average binding energy per nucleon value of 8.5. they are all stable elements. they are all stable. ஏன்னா நல்லா தான் இருக்கு. 8.5 per nucleon 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால they are all stable. அடுத்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது என்ன ரம்பத்தோட பல்லு மாதிரி இருக்கு. சைக்ளிக் அக்கரன்சஸ் ஆஃப் பீக். இந்த கிராஃப் ஏன் இப்படி பல்லா வருது, என்ன காரணம் அப்படின்னா, இது எந்த இடத்துல வருது அப்படின்னா, இது நேரா கீழே போட்டீங்கன்னா 4, இது 8, 12, 16, 20 அந்த மாதிரி இடங்கள்ல வருது. இது என்ன எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னா, 4ங்கிறது He2 4, இது Be48, இது C612, அடுத்தது O816, அடுத்தது Ne1020. சோ ஹீலியம், பெரிலியம், கார்பன், ஆக்சிஜன், நியான் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிள் கம்பேர்ட் டு தி நெய்பர்ஸ். இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், அதாவது இப்ப லித்தியம் 3 அப்படின்னா அது வீக்கா இருக்கு, ஆனா ஹீலியமும் பெரிலியமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. போரான் 5 வீக்கா, அதாவது அவ்வளவு ஸ்டேபிளா இல்ல. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியா இருக்கு, ஆனா பெரிலியத்துக்கும் கார்பனுக்கும் அதிகமா இருக்கு. அது மாதிரி நெய்பர்ஸ் விட இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எது வரைக்கும் வரும் அப்படின்னா 20 வரைக்கும் வரும். இது 4 டேபிள்ல மல்டிப்ளிகேஷன் டேபிள் 4 டேபிள் மாதிரி 4, 8, 12, 16, 20 அந்த வரும். இதுல அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், யுகாவா ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்கு, பிளஸ் ஈவன் நம்பர்ல இருக்கு. இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் நடந்துட்டு இருக்கு, மீன்ஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, so what we observe is these elements in the point we should know these elements are much stable than compared to the neighbors. அடுத்த விஷயம் நம்ம இதுல என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் அப்சர்வ் பண்றோம். ஒன்னு நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொன்னு நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, அதாவது இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் Be/A கர்வ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணமானது இதுதான். சோ எப்படி சார் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுமா? அதாவது இந்த பக்கம் மாஸ் நம்பர் அதிகமாகும் போது Be/A வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுது. இஃப் யூ கோ டு யுரேனியம் 235, 238 அங்க போனீங்கன்னா Be/A வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப குறைவாகும் போது என்ன அர்த்தம், 7.6 தான் வரும். அப்ப இதோடைய ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு. So these elements having atomic number greater than 82 னு சொல்லுவோம், அல்லது mass number greater than 210, they are all radioactive. They are unstable. So these elements they break. That is called nuclear fission. Okay, அப்படி ஒரு எலிமெண்ட் பிரேக் ஆகும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, யுரேனியம் இருக்கு 92 to 35, ஒரு நியூட்ரான் அதுல மோதும் போது U 92 to 36 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அது ரெண்டா பிரேக் ஆகுது, பேரியம் கிரிப்டான் அப்படின்னு பிரேக் ஆகுது, இந்த மாதிரி பிரேக் ஆகுது. சோ யோசிச்சு பாத்தீங்க, இத ஆட் பண்ணிக்கிற ஒரு விஷயம், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க வேண்டியது, the total of this 56 plus 36 is 92. அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பருடைய டோட்டல், ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பரோட டோட்டல் ரெண்டும் சமமா இருக்கணும். அதுக்கு பேரு 92 equal to 56 plus 36 னு வருதுல, அதுக்கு பேரு law of conservation of charge. law of conservation of charge அப்படினு பேரு. மாஸ் நம்பர் மேல 235 plus 1 236, இது 3 92 141 92 3 நியூட்ரான், ஒரு நியூட்ரானுக்கு மாஸ் நம்பர் 1. இத மொத்தம் ஆட் பண்ணும்போது
236. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால அத வந்து law of conservation of mass அப்படிலாம் சொல்லக்கூடாது. mass வந்து கன்சர்வ் ஆகாது. எப்பவுமே mass of the reactants will be greater than the mass of the products. energy release அப்படிங்கறத கால்குலேட் பண்றது எப்படி பண்ணுவோம்? energy release in the reaction is equal to mass of the reactants minus mass of the product into 931 mega electron volt. அப்படிதான் எனர்ஜியை கண்டுபிடிப்போம். so mr ங்கிறது என்ன? mass of the reactants. mp ங்கிறது mass of the product. எது அதிகமா இருக்கும்? எப்போதுமே mass of the reactant அதிகமா இருக்கும். கொஞ்சம் mass disappear ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? எனர்ஜியா ரிலீஸ் ஆயிடுச்சு. so எனர்ஜி ரிலீஸ் எப்படி கால்குலேட் பண்ணனும்? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அத வந்து 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டால மல்டிப்ளை பண்ணனும் if it is in atomic mass unit. okay, you will get the energy. okay, இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். இந்த V/A கர்வ்ல பாத்தீங்கன்னா இது எங்க இருக்கு? இந்த ஏரியால இருக்கு. இதுக்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கு. ஆனா அந்த பேரியம் கிரிப்டான்லாம் இங்க வந்துருது. இங்க பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. அதாவது to attain stability, the big nucleus breaks and becomes two smaller nuclei to attain stability. அதனால தான் இது ரெண்டா உடைஞ்சு இப்படி வருது. இந்த மாதிரி வரும்போது இங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து அந்த மிடில் ரீஜனை நோக்கி வருது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷன்ல நம்ம இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுலயும் mass of the reactant கூட இருக்கும், mass of the product இருக்கும். so ஒரு மெத்தட் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட்? mr minus mp into 931. this is one method. another method சொல்றேன். அது என்ன அப்படின்னா binding energy method. binding energy of the product வந்து பெருசா இருக்கும், binding energy of the reactant விட. புரியுதா? இங்க வந்து மாஸ் அதிகமா இருக்கும். மாஸ் அதிகமா இருந்ததுன்னா பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும். இங்க மாஸ் கம்மியா இருக்கு. அந்த மாஸ் தான் பைண்டிங் எனர்ஜியா கொஞ்சம் கொஞ்சம் பைண்டிங் எனர்ஜியா மாறி இருக்கு. அதனால மாஸ் கம்மியாகும் போது பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப எப்போதுமே ப்ராடக்ட்டுக்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும், ரியாக்டன்ட்டுக்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும். நியூக்ளியர் ஃபிஷனா இருந்தாலும் நியூக்ளியர் ஃபியூஷனா இருந்தாலும். சோ ரெண்டாவது மெத்தட் எனர்ஜி ரிலீஸ்டு பை திஸ் ரியாக்ஷன் can be calculated by this. இது ஆல்ரெடி எனர்ஜி தான். அதனால 931 ஆல தான் பெருக்க வேண்டியதில்லை. பைண்டிங் எனர்ஜி ஆஃப் தி ப்ராடக்ட் நம்ம இருக்கு மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்ஷன், that will give you the energy of the reaction. இதுல நமக்கு அது வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நியூக்ளியர் ஃபியூஷன்ல பாத்தீங்கன்னா இந்த H12 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு பைண்டிங் எனர்ஜி குறைவா இருக்கு. H13 இங்க இருக்கு, பைண்டிங் எனர்ஜி குறைவா இருக்கு. ஆனா He24 அதோட பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து இந்த லெவலுக்கு போகுதே, என்ன காரணம்? to attain stability. again you understand, nature proceeds towards stability. அப்ப இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன். இங்க இருக்கக்கூடிய H12 H13 இதெல்லாம் நியூட்ரான் ப்ரீட்ரான் இதெல்லாம் வந்து ஆல்பா பார்ட்டிகளா மாறுது அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, now we have seen about this curve. இப்ப E is equal to mc square அப்படிங்கிற ஈக்குவேஷனை பயன்படுத்தி எப்படி மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது அந்த பார்ப்போம். சப்போஸ் if mass is equal to 1 kilogram, okay, find energy அப்படினா என்ன பண்ணனும்? E is equal to mc square. mass வந்து SI யூனிட்ல இருக்கு 1 கிலோ. velocity of light வந்து 3 into 10 power 8 அதுக்கு ஸ்கொயர். கரெக்ட்டா? அப்ப 9 into 10 power 16 ஜூல் அப்படினு சொல்லணும். இதுதான் எனர்ஜி. இப்ப மாஸ் வந்து 1 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட். அதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படினா எனர்ஜி is equal to 1 AMU அப்படிங்கிறது 1.67 into 10 power minus 27 into c square, which is 3 into 10 power 8 whole square. ஓகேயா? மாஸ் வந்து 1 AMU, எனர்ஜிங்கிறது mc square. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்? மாஸ் வந்து 1.67 into 10 power minus 27 கிலோ அப்படினு SI யூனிட் மாத்திருக்கேன். 3 into 10 power 8 whole square. ஓகே, இது வந்து 1.67 10 power minus 27 into 9 into 10 power 16 joules அப்படிங்கிறது, which is 1.67 into 9 into 10 power minus 11 joule.
இதை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும். எப்படி மாத்தலாம்? divide by 1.6 into 10 power minus 19. so joules ல இருந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாறும். ஓகே, இப்போ என்ன கிடைக்கும் அப்படினா 1.67 into 9 by 1.6 into 10 power 8 electron volt. so இத வந்து மல்டிப்ளை பண்ணி நமக்கு 9.31. இது வந்து 1.6 விட கொஞ்சம் கூட இருக்கு. அப்ப 9 விட கொஞ்சம் கூட கிடைக்கும். அதாவது 9.315 அப்படி கிடைக்கும். into 10 power 8 electron volt. இதுதான் 931.5. 10 power 6 வந்து மெகா. so 931.5 மெகா electron volt அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த எனர்ஜி கால்குலேஷன்ல மாஸ் வந்து 2 AMU அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே எனர்ஜி டெல்டா m mass effect வந்து 2 AMU வருதுன்னா energy is equal to 2 into 931 mega electron volt, which is equal to 2, this is 6, this is 18 mega electron volt அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிதானே? ஓகே, ரைட். இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். Okay, you see that problem. Question number 9. So என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு 4 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம B by A curve பார்த்தோம்ல, அந்த curve அத பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. நியூக்ளியர் ஃபிஷன் பத்தி சொல்லும்போது நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன? இங்க வந்தாலும் ஒரு பெரிய நியூக்ளியஸ் ரெண்டாவது இருந்தா அப்ப நியூக்ளியர் ஃபிஷன் ஆஃப் தி நியூக்ளியஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ஸ்டேட்மென்ட்ல பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் அதிகமா இருக்கணும். அப்ப வந்து ஹை மாஸ் நம்பர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி டி ல தான் இருக்கு. ஹை மாஸ் நம்பர்ல பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் கர்வ் வந்து என்னது? டிக்ரீசஸ். அப்ப ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? இந்த கேள்வியை மாடிஃபை பண்ணி எப்படி கேட்கலாம்? நியூக்ளியர் ஃபியூஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்கலாம். நியூக்ளியர் ஃபியூஷன்ல லோ மாஸ் நம்பர்ல the B by A curve increases அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சொல்லலாம்.